கோமாளிக்கும் வாய் பாருங்க. சடோன் என்னத்துக்கு சடோனம்ல மாசக்காரனம்ல கிழிஞ்சுமா வருதா எல்லாம் சிடான் சிடான் பாவம் அந்த இடத்து சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க பாவம் நடக்க நடக்கு அதான் ஆசையா கீழே ஏதோ இருந்துச்சுன்னா எப்படி போனையே தானே பாக்குறேன் பேரறிவு கொண்ட பெரியவர்களே பேரறிவு கொண்ட சிறியவர்களே என்ன காலையில் காடி சென்றேன் மாலையில் வேறு திரும்பம் மண்ணை பொன்னாக்கம் விவசாய பெருங்கு விவசாய பெருங்குடி மக்கள் இன்னும் வந்தீங்களே வராதீங்களே என்ன கூத்து பார்க்க வந்தீங்களே வராதீங்களே என்ன போட்டீங்களே போடாதீங்களே ஏ தப்பா புரிஞ்சுக்காதப்பா வெத்தலை பார்க்க போயில போட்டீங்களே போடாதீங்களே ஆனா சத்தம் பண்ணாத என்ன கழுவுனீங்களே கழுவாதீங்களே குழாய்கள் ஒண்ணு நாராது தோக்கம் வந்தா மூச்சு கழுவுனீங்களே கழுவாதீங்க ஏன்னா வயதுக்கு வந்தீங்களே இன்னும் வயதுக்கு வராதீங்களே எப்படா வயதுக்கு வந்து ஏங்கி தவிர்த்து இருக்கும் 80 வயசு பாட்டிமா இருக்குல்ல பாட்டியோட பேட்டிமா இருக்குல்ல என்ன கல்யாணம் ஆனவங்களே என்ன கல்யாணம் ஆகாதீங்களே எப்படா கல்யாணம் ஆகும் நாம ஒரு போடு போடலாம் மண்டை உடஞ்சு போயிருந்த பைத்தியக்காரா கல்யாணம் பண்ணா சாப்பாடு போடுவாங்க அனைவற்ற பேரக்கம் எங்கள் அரசு கலை சுருமணி விருது பெற்ற இந்திய நாட்டிய கலை விருது பெற்ற உலக பாரம்பரிய கலை விருது பெற்ற நல்ல ஒரு சுத்தன் வாத்தியார் மகன் மாதுபாத்தியார் கலைக்குழு சார்பாக கோமாளி நெஞ்சாலும் ஒரு வணக்கம் பார்த்து காது கேட்க போகுது பேர் பெற்ற ராஜசபை கோமாளி வந்திருக்கிறேன் நல்லா தமாசு பண்ணு கை தட்டுனா அந்த ஆயா எப்படி கை தட்டுது கோமாளி நாசமா போ கோமாளி வீட்டுல போனமும் இல்ல அவன் முன்னாடி ஐஸ்காரனை கூட்டிட்டு போவேன் ஐயா தலைக்கு என்ன சேம் போடுற தலை பாரு பண்ண போவாட்டம் டேய் அப்பன் வெளிய வெளிய நல்லா தமாஷ் பண்ணணும்னா எல்லாத்தையும் நல்லா ஜோரா கை தட்டி சொல்லு நல்லா ஜோரா கை தட்டி பார்க்கலாம் ஏன் கையில இல்ல காடா ஒரு ஆள் வந்து ஒட்டலாம் நான் பழையால வருது பாரு வாங்க 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 ஏன்டா அடிக்கிற மணி என்ன ஆகுது மணி என்ன ஆகுதுன்னு கேக்குறேன் ஆமா மணியனுக்கு ஓ மணி என்ன ஆகுதா ஆமா மணியனுக்கு மாமுட்டு போய் ஆகுது அது இல்லடா டைம் டைமா 1:30 மணி ஆகுது 1:30 மணி ஆகுது பேசிட்டு எப்பறா அதனால நல்லா பேச நல்லா வந்து சுத்தி பார்க்கணும் ஆமா வாங்க அண்ணா வணக்கம் அண்ணா யாரு பார்த்து அண்ணான்ற யாரு பார்த்து அண்ணான்ற
அடிச்சிருவன்டா. டேய் ஓய் ஏண்டா அப்பா மொல்ல அடிடா அப்பா டோர் அடிச்சு மூட்டேன் வந்ததான் அடிச்சு கொண்டா நான் எங்கடா அப்பா போறது வாடா அண்ணா பிடிக்காதானா அப்படி வாடாதா வாடா சாணி கொலாய் போட்டுக்கிட்டு போய் அவசர நிற்கிறது இந்திய ரெக்கார்ட் ஆகுமா டேய் அண்ணா பிடிக்காது டேய் ஏண்டா அண்ணா அண்ணான்றியே உங்களோட சேர்ந்து போறதுடா என்ன கவுச்சு பறக்குது நடக்க போறீங்களா அது அப்படிதான்டா சரி சரி அண்ணா பிடிக்காது அண்ணா அண்ணான்றியே உங்களோட சேர்ந்து போறதுடா ஒட்டி போறதுடா கூட போறதுடா சித்தம் விட்டாளா பெரிய விட்டாளா யார பாத்துறா அண்ணான்ற ஓ அண்ணா பிடிக்காது பிடிக்காது கண்ணு வணங்க என்ன யார பார்த்து கத்து 5000 ரூபாய் அந்த பேண்ட் ஷர்ட் இந்த பேண்ட் பாடுறப்ப அடுக்குது பெருக்காங்க அடிச்சா அப்படி அந்த பேண்ட்டுக்கு வாயிந்தா கேட்டு போடும்டா என்னமோ தெரியல ஷர்ட்ல பவுன் கூட தொலையுது இந்த ஷார்ட் தொலைய மாட்டேங்குது இந்த ஷார்ட்டுக்கும் இந்த சூட்டுக்கும் ஏக பொருத்தம் ஆமா ஏப்பா கண்ணுன்னா பிடிக்காதா பிடிக்காது ஓ கண்ணு கண்ணுங்கிறியே ஆட்டு கண்ணா மாட்டு கண்ணா அண்ட கண்ணா மண்ட கண்ணா ஒக்கா புண்ணு கண்ணா பைக்கிகாரா சாமி பிடிக்காது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் கெட்ட வார்த்தை பேசினா அடிப்பேன் அடிப்புண்டா அடிப்புண்டடா ஏய் கெட்ட வார்த்தை பேசினா அடிப்புண்ட ஏய் வேணாம் அடிப்பேன் ஓ கண்ணா பிடிக்காது வா மாமா வணக்கம் மாமா யார பார்த்து சாணி கோலாயா கொரோனாவில் ஆறாருக்கும் உடம்பளிக்குது உனக்கு அரைக்க மாட்டேங்குது எந்த கடையில் தாப்பா அரிசி வாங்குறீங்க கத்திரிக்கா கத்திரிக்கா நீ எந்த கடையில அரிசி வாங்குற ஏண்டா என்னன்னு கூப்பிட்ட மாமா மாமானா பிடிக்காது எனக்கு மாமானா பிடிக்காதா ஏண்டா மாமா மாமாங்கறியே ஏன் பின்னாடி இப்படி பொசுக்குன்னு எங்க அக்கால் நீ கட்டிக்கிறியா உங்க அக்கால் நீ கட்டிக்கிறியா டேய் எங்க அக்கால் நான் எப்பறா கட்டுவேன் உங்க அக்கால் நான் கட்டிக்கிறேனா ஓ மாமானா பிடிக்காது அம்மா என்ன நேரத்து கூலிங் கிளாஸ் போட்டுருக்கற ஏய் அதனால பிடிக்காது கேட்டு வா டேய் சர்மா வாடா ஏடா சர்மா இங்க வரா என்னது ஏடா அடி அவன் சொல்லி கொடுத்தான் சொல்ல வேச்சு போட்டுக்கிட்டா டே காலையில அண்ணாங்கிறது ஏண்டா இங்க ஒரு ஆள் இல்ல ஒரு இண்டியன்ல 1050 சரி அண்ணான அடிக்கிறான் தம்பின அடிக்கிறான் சித்தப்பா அடிக்கிறான் பெரியப்பா அடிக்கிறான் இவன் என்ன சொன்னா ஓ ஒத்துப்பா ஆமா என்ன சொன்னா ஒத்துக்கலாம் வருஷம் இந்த வருஷமா இந்த வருஷம் 2133 அதான் வாய் செட் போயிட்டா அதனால என்ன வருஷம் 2024 சொல்றது நல்லா சொல்லு 2024 நல்லா சத்தமா சொல்லு 2024 எனக்கே காது கேட்கல 2024 அதனால மதிப்பு மரியாதை வச்சு கூப்பிடு அது எப்படி கூப்பிடுறது ஓ நீவரைட்டம் இந்த காலத்துக்கு அந்த மாதிரி அப்படியா டேய் டேய் வாடா ஓயா பீட்டுதாயே வாடா ஏண்டா ஒரு அடிக்கே உட்காந்துக்கிட்டு என்ன நோவுதா பின்ன என்ன அடிக்கிற எங்க அம்மா என்ன மாட்டு ஊசி போட்டா என்ன பெருப்பா அடிக்கிறியா எந்திரி ஏண்டா அண்ணா அடிச்ச என்னடா சோப்பு போடுறீங்க அப்பா இவ்வளவு கலரா இருக்கிறீங்களா அடையப்பா சோப்பா அதையே போடு நல்லா கலரா வந்து அண்ணா நடிச்ச தம்பி நடிச்சு சித்தமா நடிச்ச ஆமா இப்படி சொன்னவன கை கொடுக்குறீ என்ன காரணம் அண்ணா சொத்து பங்கு கேப்ப சைலன் ஏனி உடைச்சு விடாத அண்ணா ஏனி மேல போட்டு பந்தல் மேல ஏறி உட்காந்து பாரு அண்ணா நடிச்ச தம்பி நடிச்ச கண்ணு நடிச்ச ஆமா அண்ணா சொத்து கேப்பா அண்ணா சொத்தல வங்க கேப்பேன் மாமானா பொண்ணு கேப்பேன் பொண்ணு கேப்பேன் ஆமா அதனால இப்படி கூப்பிட்டா ஒரு தீத்தடியோட போய் இங்க நல்ல முறை பாருங்க மினி கோயில் முன்னாடி மகிழ்வோதர் பொம்மையா அப்படியே தாங்க கண்ணெல்லாம் இருக்கும்போது ஆமா என்ன பண்ற கண்ணு போட்டு சொன்ன கண்ணெல்லாம் இருக்கும்போது டேய் சின்னவையா இங்க ஒரு நாள்ல ஏன் கண்ணு போட்டு சொன்ன நல்லா நோர தும்பிக்கிட்டு வரும் கண்ணில் பட்டா கண்ணு போயிடும் அதனால
மூடி பார்க்கலாம் கண்ணு மூடி போடுறா ஊத்துறா ஊத்துறா சரி உட்காரு ஏண்டா உட்கார வச்சு தெளிவு தண்ணி கிடுவு தண்ணி ஊத்துன்னு பார்த்தா சிப்ப காட்டுற உட்கார வச்சு தெளிவு தண்ணி ஊத்துன்னு பாத்தியா குடிக்கலாம்னு உட்காந்தியா பாதி பைத்தியாரா தெளிவு தண்ணி வேணும்னா இங்க இல்ல தெளிவு தண்ணி வேணும்னா செம்மாப்பழையும் கூத்தமலையும் போய் பிய்ய பாரு பிய்ய பார்த்தா கவிச்சடிக்கும் ஆமா பிய்ய பார்த்தா கவிச்சடிக்கும் தொட்டு நக்கி பாரு நல்லா போய் பார்த்தா போய் பார்த்தா பத்திரகால விரத்துல பிறந்த நாடார் எஜமான்கள் அதிகம் பணம் மரத்துக்கு ஒரு ஆளு ஏறி 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 குட்டை 40 ஏக்கர் இருக்குது ஏறி குட்டை 40 ஏக்கர் இருக்குது நீயும் வாயால போய் விழுவுங்க என்ன பண்ற மேல ஏறான்டா பைத்தியா எப்படி ஏறான் அண்ணா கட்டி பிடிச்சு சரி கட்டி பிடிச்சு என்ன கட்டி பிடிச்சு செய்டா செய்யணும் அண்ணா கட்டி பிடிச்சு மூச்சு முட்டதுடா ஏண்டா என்னடா கரும்பு மிஷின்ல மாட்டின மாதிரி அப்பா சின்ன டயர் கடியில வச்சு எலுமிச்சு காட்டாய் போயிருவேன் கட்டி பிடிச்சு அண்ணா காலோட கால் பண்ணி எப்படி எப்படி அழகா நல்லா புந்தி 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 அப்படி ஏறணுமா யாரா பாருடே கட்டி பிடிச்சு என்ன பையா காலோட கால் பண்ணி நல்லா உந்தி 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 எப்படி நல்லா ஏறு ஏடா புருக்கு புருக்கு நல்லா ஏறுன்னு ஒரு டைம் ஏறுடா போறா நீ போறா நல்லா உந்தி ஏறடே ஆமா ஏதாவது இறம சேனையாவனா கொண்டு வந்து சேனை பண்ணி கொடுப்பான் எல்லாம் உந்தி உந்தி மேலே ஏறி குடிச்சுக்கிட்டு நாங்க ஏற்று வெட்டணும்னா போயிருவாங்க என்னத்துக்கு பணம் மரத்து ஏட்டலடா ஏய் பணம் மரத்து ஏட்ட வெட்டணும் போலீஸ் ஏட்டம் கிடையாது அதனால என்ன பார்த்தா இப்ப ஏற்பட்ட ராஜ சமைச்சு வந்திருக்கிறேன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உன்னை பார்த்தா பங்காள கோடை மாதிரி தெரியுது யார் என்ன பார்த்தா ஆமா பங்கார கோடைங்க என்ன எதை பார்த்து சொல்ற அந்த பொட்டு பார்த்தா பங்கார கோடைங்க என்ன பார்த்து ஆமா வண்டி உள்ள திருப்பு நான் பங்காரு பங்கார கோழிங்க நான் கிடையாது அவனை பாக்கணும்னா எங்க போனோம் சரியா அம்மாச்சி வீடு இருட்டாகணும் அவன் நட்ட நடி வீதியில பூந்து சுடுகாட்டுக்கு போறான் சுடுகாட்டுக்கு போய் நடு சுடுகாட்டுல ஓயாள் நோண்டுறான் வைத்தியாரா ஆயால வேண்டாம் ஆயா முன்னாடி போய் நின்னுகிட்டு 3 விரல் எடுத்து உள்ள விடுறான் விபூதியில அப்படி விபூதி எடுத்து பட்டை ஆட்டுக்கிட்டு பட்டை இட்டு நேரம் என்ன நினைச்சானோ தெரியல அவன் புடுக்க எடுத்து ஆட்டுறான்டா அது என்னடா சிரிப்பா அப்பா எடுத்துட்டா ஓடு எடுத்துட்டா எடுத்துட்டு அவருக்கு ஆட்சி ஏத்த விட்டுறலாம் கரெக்ட் அப்படி பொட்டப்பள்ள பார்த்து ஓடாட்டம் கூடாது கரெக்டா நேரம் அப்படி நிறுத்துறோம் அப்படி நிறுத்தா பாக்கலாம் சாமி ஆயா ஓ அப்பா நிறுத்துறோம் தூக்கணும் தூக்கணும் என்ன பண்ணாலும் நிறுத்த முடியாது விடு பாக்கலாம் என்னடா ஆடுற கண்ணே நீ நல்ல டாக்டரா பாக்கணும் உனக்கு தலைவு பெருத்துக்குச்சு நீ பொழைக்க மாட்டி ஆட்டுங்க அப்பா என்னடா எல்லாம் கலப்பா கரெக்டா அப்படி தொண்டையில் கிச்சு கிச்சு கரெக்டா வேண்டு அம்மா அம்மா ஆமா பிச்சைக்காரன் வந்திருக்கிற பிச்சை போடுங்க அண்ணா யாரு கோயிலுக்குள்ள சாமி தூங்கி போய் சத்தம் பண்ணி எழுப்பி விட்டுறாதீங்க அம்மா அம்மா ஓ தாயே அம்மா அம்மா ஓ தாயே அம்மா ஓ தாயே நீ சொல்லவே சொல்ல நீ வேற மாதிரி சொல்ற எப்படி சொல்லணும் அம்மா தாயே அம்மா ஓ தாயே தாயே என்ன சேர்றா அம்மா தாய் அம்மா தாயே அம்மா தாயே அம்மா சொல்லடி ஆனந்தி சொல்லடி வாயா கெளிடி ஆயா சொல்லடி வாயான கொமிரியா ஆயா சொல்லடி சரி புக்கமட்டி மாதிரி போய் சொல்லாத என்ன வா புக்கமட்டி மாதிரி போய் சொல்லாத பூமுண்ட எத்தி துப்புறா சாரி வேணுமா
காளிமூலி காளிமூலி ஏ கள்ளக்காட்டுக்கு வாடி எதுக்கு கள்ளக்கா போடுங்க ஏய் கல்கத்தா வாளி ஏ குண்டு பையா உங்க சாமான மூணு காலி நான் கூச்சுக்கோ இல்ல ஏன் கண்ணு வீட்டுக்கு போறேன் ஏன் வீட்டுக்கு போறேன் இல்ல 3 சாமானுக்காக எப்பறம் பொறுப்பு நடத்துறது சொல்லிட்டு போறா பங்கார கோடைங்க நீங்களா யாரு என்ன வேலைக்காரரு ஏய் இவங்க எங்கடா அவன ஜலத்துல வந்துடுறானுங்களா ஏய் ஏய் நான் நாடகக்காரரா என்ன காரு வாடகை காரு ஏய் நாடக நடிகர்கள் ஓ நாடக நடிகர்கள் ஆமா ஓ நாடகம் ஆமா கூத்து இன்னைக்கு விட்டுருக்காங்க ஆமா கூத்தாரத்துக்கு வந்திருக்கீங்க ஆமா எத்தனை பேர் வந்திருக்கீங்க இன்னைக்கா 18 பேர் 18 பேர் ஆமா ஒரு ஆளுக்கு என்னென்ன வேலை ஒரு ஆளுக்கு தங்கச்சில வச்சிருந்தது மிருதங்கம் கரெக்டா ஒண்ணுடாம அடிக்கணும் தட்டேண்டா அர்த்தம் தித்தாங்க தாங்கதம் எடப்பாடி இரும்பால இளம்பில அடி பார்க்கலாம் உக்காந்து கூட்டிட்டு சரி இவன் கணிஞ்சா ஏய் கணக்குல கணிஞ்சா இவனுக்கு என்ன வேலை ஒரு ஆளுக்கு 6 மணி காக்குக்கு பதிலா ஆமா ஏய் இருடா வாங்க அடுத்த ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 6 மணி ஒரு ஆளுக்கு 6 மணி என்ன இடுப்பு சுத்தி தொங்குமா என்னது 6 மணி தொங்குமா டெங்கு டெங்குன்னு டேய் சுத்தி பெட்டி இங்க அவர் ஓடிச்சிருக்காங்க வாட்டறாரு இதா சுத்தி பெட்டி எடா சுத்தி பெட்டின்னு எரம கத்துறா அப்படியே அங்கது டேய் அடுத்த ஆளு ஒரு ஆளுக்கு புலல் ஒரு ஆளுக்கு புலல்ரா அங்க ஆமாபுரா ஆமா முகவிடை கங்கானம் கட்டிக்கிறாரு இன்னைக்கு பேசமா தப்பா தான் கங்கானம் கட்டிக்கிறேன் ஆனா பேச மாட்டா கேன கூதி ஏன்டா கங்கானம் கட்டி இருக்குது பேச மாட்டான்னு மரியாதை கொடுக்குறேன் எவ்வளவு சாமின்னு சொல்றேன் அழுப்ப கூதியாட்டமாக்கலாம் மரியாதை முக்கியம் இல்ல ஆமா மரியாதை முக்கியம் தொட்டு விட்டுட்டேன் சரி கொலல இது என்னப்பா ரேட்டு 5000 ரூபாய் போட்டு வாங்கினீங்க ஹோட்டல்லாம் வாங்க மாட்டேன் ஆமா இது ஏன் 5000 ரூபாய் போட்டு கரேன்னு வாங்கலாம் வாங்கிட்டு அவன் பாருடே தீச்சூட்டு பண்ணியாட்டம் கல்லு மீன் பொரிச்சா அப்படி ஒரு பொருளுக்கு பேர் கேக்குதா அதுக்கு பேர் கேட்பேன் கரெக்டா சொல்லணும் அப்படி வேற நம்ம மூஞ்சியே போக்கஸ் பண்றேன் ஆமா இது என்னது டேய் அனுசு என்ன அனுசுகாலா டேய் அனுசுடா என்ன தங்கமா பித்தால டேய் மருந்து அடிக்கிற முடியாட்டுங்க சரி அனுசுக்கு மேல 9 ஓட்டை ஏன் அவளுக்கு என்ன புத்துனாவா டேய் புள்ளியா புள்ளி சத்தம் போடாம வண்டி அடிச்சு போகணும் ஆமா 9 ஓட்டை ஓட்டைக்கு மேல கெண்ட என்ன புன்னகை என்ன விலை கெண்டைக்கு மேல ஓல யார ஏய் பனமரத்து ஓலடா சீவேரி செத்து போயிருடா பனஜாவ இத பாண்ணுமா ஆமா பூங்கோரங்கே பூங்கோரங்கே மரத்தை விட்டு இறங்கு காபாலம் பாலம் முத்து முத்து கண்ணால ஒட்டு வெடிக்கி வரும் பின்னால ஏப்பா திருப்பத்தூர் நூறு பார்க்கலாம் திருப்பத்தூர்னா திருட்டு கூதிங்க வர குழாய் மூடுங்க சரி அடுத்த ஆளுக்கு அண்ணா 2 பேருக்கு கைதால ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிருங்களா பாமா அரியா பசங்களுக்கு ஏனா பிரியாணி வாசம் எங்க வருதுன்னு கேட்டியா சின்ன பையா கோயிலுக்கு பின்னாடி தான்டா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க டேய் ஜால்ரா ஜால்ரா ஐயா அங்க போவாத ஒண்ணு கொடுத்தா உள்ள போய் விட்டுட்டு அங்க போவாத பாம்புக்கு ஏய் அங்க எங்கடா போக சொல்ற ஐயோ சாமி அம்மா தயவு செஞ்சு இந்த அப்பா நீ எல்லாம் முன்னாடி படுத்துறாரு இந்த பையன் வேஷம் போட்டுட்டு வந்தானா கம்மனுக்கு மாட்டான் நேத்து ஒரு தாத்தன் சொல்ல போத்தி பெச்சிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு இவன் போய் பெச்சிட்டு ஒரு ஊர்னு அந்த தாத்தன் கோமணி தீவுரி விட்டான் டே அப்பா தண்டிடா தடி தாத்தன் உண்ணி நடக்கிற தடி சரி அடுத்த ஆளுக்கு சொல்றா வராங்க பாரு நல்லா இது கல்யாணம் பண்ணியா லீவா என்ன இதெல்லாம் பெருக்கால கடிச்சு விடுச்சு பெருக்காலடா நீங்க தானே கடிச்சிங்க நாய்ங்களா
அடிச்சு அடிச்சே பிச்சு விட்டு பெருக்காங்க அடிக்கணும் அந்தாடவா மொல்லவா பார்க்கலாம் என்னைக்கு உட்கார்றது பார்க்கலாம் பரவாயில்ல ஃபர்ஸ்டா போச்சு டேய் உன் பேர் என்ன என் பேர் காளியப்பன் காளியப்பனா உன் பேர் என்ன என் பேர் சோழியப்பன் பேரு சோழியப்பன் நான் வந்து இங்கிருந்து வந்திருக்கிறேன் சத்தமா சொல்றேன் என் பேர் சோழியப்பன் காளியப்பன் சோழியப்பன் சால்ரா போடுங்க போடுங்க பார்க்கலாம் ஏய் பைத்தியாரன் தட்டுங்கடா நல்லா வெத்த குத்துவானா டேய் சால்ராவை தட்டுங்கடா சோ பிரெஞ்சு படத்துல வடிவேல் போட்டு வாங்குவாங்களே இப்படி வாங்கிட்டு இருக்கிறானுங்க தொடடா தரையை தொடறாங்கிற மாதிரி ஆகி போச்சு டேய் ஒருத்தா டேய் நீ அவன் கேட்காத அவன் கொலைக்கு போடுறான் காட்டி எடுக்க கூடாதுன்னு பார்த்தா நானும் பார்த்துக்கிட்டேன் ஒரே அடியில் சொட்டு விட்டுருச்சு ஏய் நான் சொல்றதால அடிப்பியா தத்தின் தரதும் வண்டிட்டு தான் வந்தேன் அது நீங்க அடிக்க மாட்டேன் தத்தின் தக்குன்னு என்ன நக்கு நக்கு என்ன நக்கு நக்கு ஓடு ஏய் அவர் கூப்பிடு கருத்தி கூப்பிடுறாரு வாங்க நீ பொண்ணுக்கு ஸ்பெஷல் தாளம் சொச்சனின்னா சுண்ணின்னா சுண்ணி தான் என்ன சுண்ணி அப்புறம் வர சொல்லு என்னடா மறுமதி பெண் குயினாட்டம் வரான் என்ன காலச்சந்திர புண்ணா வாங்க அண்ணா வணக்கம் என்ன வேலைக்காரரு டேய் எடா புடி அப்பா நாய் நீங்க என்ன வேலைக்காரரு எடப்பாடிக்கு வந்தியா என்ன நகரத்துக்கா வந்த ஏய் நீ என்ன வேலைக்காரரு பஸ் வந்த ஐயோ ஏதோ பீக்கிற அவுட் ஆட்டங்குது தம்பி நீ என்ன வேலைக்காரரு கடையில சாப்பிட்டு போட்டாங்க விட்டு கூதி காது கேக்குதா இல்லையா நீ என்ன வேலைக்காரரு போட முடிச்சு என்ன மட்டும் தான் சொல்லுவாங்க ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளை இவன் காதல கொண்டு சோளத்தை விட்டு ஆட்டு டேய் செவிட்டு கூதி நீ என்னடா வேலைக்காரரு கூத்தாடு பண்ண நகரத்துக்காடா வந்த ஐயோ பேய் சிரிக்குது ஐயோ இங்க ஒரு பேய் சட்டுவியா பல்ல வர ஜராய் பண்ணலாம் ஏய் இப்படி என்னடா டேய் இப்படி தட்டி பாங்க கிளிங் தட்டி பாங்க தட்டு ஏய் என்ன இந்த கோயில்ல எல்லாம் பொம்மை வைக்கும் போது சாவி திருவிட்டா தட்டு அப்படி ஐயோ ஓடு ஓடு மணி ஏ மணியா ஏ வாடா சாணி போடாயா யாரு கூப்பிடுது நானு சித்தவாதியார் மகன் மாத பச்சார் வாங்க 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 நக்குவீங்களா வணக்கம் வாத்தியாரே அப்படியா சரி வாத்தியாரே நாமளே பேசிட்டு இருந்தா நெடிய நேரமாகிவிடும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழ் அழகு பொன்னாடு தாய் திருநாட்டின் பெயர் என்ன அம்மா இது என்ன ஊரு
இருப்பாள். அது எனக்கு தெரியாம தான் நான் வண்டியில வந்தேனா? சங்கங்காட்டூர் சங்கங்காட்டூர் சங்கங்காட்டு சங்கங்காட்டு வளவா? சங்கங்காட்டு வளவு என்றால் தாய்நாடு தலைநகரம் மச்சு மாநகரம். மச்சு மாநகரத்தில் எழுந்தருளிய ஆண்களை பிறந்த பெண்களை பிறந்த மற்ற மனிதர்ம சகோதர சகோதரிகளும் பள்ளிக்கு செல்லுகிற இளவயது மாணவ மாணவிகளும் அழக அமைதி காத்து காட்சி தருகின்றார். என்ன காரணம் என்றால் இன்னும் சாமி என்ன மாதிரி கந்த மாரியம்மன் இன்னும் கந்த மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு வைத்த வேண்டுதல் கூத்தாக வைத்த வேண்டுதல் நிறைவேறியது. நிறைவேறி காரணத்தினால் நேர்த்தி கடனாக வேண்டுதலை கூத்தாக எல்லா மழை வந்தாலும் சரி ஆடிட்டு குழாய் முடிக்கிட்டு போங்கடாங்கிறாங்க. நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள். யாரு? மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பழனிசாமி ஐயா அவர்களும் காளியம்மாள் அவர்களும் வேண்டுதல் கூத்தை வைத்து பெரியசாமி எம்பிபி போர்வெல்ஸ் அவர்களும் குமார் டில்லர் அவர்களும் ஒன்று சேர்ந்து இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படி வைத்த வேண்டுதலுக்காக நாடகம் வச்சிருக்காங்க. அந்த வேண்டுதலுக்கு என்ன நாடகம் வச்சிருக்காங்க? ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகம். ஒரு பாகமாய் விளங்கி வரக்கூடிய ஆரவள்ளி சூரவள்ளி பந்தயம். ஆரவள்ளி சூரவள்ளி பந்தயம் இல்லை என்றால் அள்ளி முத்தி பந்தயம் ஜெயித்து இல்லை என்றால் பல்வரிசா திருமணம். பல்வரிசா கல்யாணம். இன்னைக்கு ஒரு மங்களகரமான நாடகம். எனக்கு அப்பயே தெரியும் எப்படி இப்படி மங்களகரமா தான் வைப்பாங்கன்னு தெரிஞ்சு நான் பத்தியமா பன்னிகரி திரும்பிட்டு வந்தேன். பன்னிகரியா பன்னிகை பத்தியம் அப்படி இருந்தாலும் இந்த ஆலவடை நாடகத்துல சபையின் அடிப்பை யாரு முதல்ல வரும்? அதாவது பீமசேனனே சபைக்கு வருகிறார். பீமசேனன் அவர் இப்ப எங்க இருக்கிறார்? உள்ளயா? என்ன ரேப் கேஸா கஞ்சா கேஸா? உள்ள செய்திக்குள்ளே இருக்கிறார். ஏண்டா அது செய்தி என்ன? இதுதான் எங்களுடைய வசந்த மாளிகை. என்னது? கோட்டை. நான் ஓம்லூர்ல ஒண்ணு கூட மாதிரி பார்த்தேன். என்னடா கோட்டை? கோட்டை இதா கோட்டை? என்னமோ 30 கோட்டை. கோட்டை. பீமசேனன் வருகிறார். அவர் வந்தால் எங்கள் ஆரவள்ளி சூரவள்ளி நாடகம் ஆரம்பம். அவரால் மற்ற விஷயம். ஆமா